உயிரினத்துக்கும் பாண்டிய மன்னர்களுக்கும் என்ன தொடர்புன்னு தெரிஞ்சுக்கணுமா? பொறுமையா கடைசி வரைக்கும் பாருங்க. என்னடா இது, ரொம்ப நாள் சோறே கிடைக்காத பூனையா இல்ல குரங்கான்னு யோசிக்கிறீங்களா? ஆனா இது ரெண்டுமே இல்லைங்க. இதுதான் பாவப்பட்ட தேவாங்கு. தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காடுகளில் இவங்களை பார்க்கலாம். பெருசாக இவங்களை நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை காட்டுக்குள்ள. ஏன்னா இவங்க ஒரு இரவாடி, அதாவது நைட்டில் மட்டும்தான் வெளியிலேயே வருவாங்க. இவங்களுக்கு பல ஹைலைட்ஸ் இருக்கு. ஒன்னொன்னா பார்ப்போவாங்க. மந்திரவாதிகளோட மந்திரம் பலிக்கணும் அப்படின்னா இவங்களை கூட வச்சுக்கணுமா. அண்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க தேவாங்க பார்த்தா தேவாங்க மாதிரியே குழந்தை பிறக்குமா. என்ன நம்பிட்டீங்களா? இதை நிறைய பேர் நம்பினதால தான் இவங்களை வேட்டையாடுறது, கண்ணில் பட்டாலே அடிச்சு கொள்றது, கிட்டத்தட்ட அழிஞ்சு போகிற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. பாவம், இந்த மனுஷங்க கிட்ட அதுங்க படுற பாடு இருக்கே. ஆக்சுவலா தேவாங்கு விவசாயிகளோட செல்ல பிள்ளைன்னு கூட சொல்லலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? பூச்சிங்களை பிடிச்சு சாப்பிட்டு விவசாய நிலத்துல பூச்சிங்களை அதிகமாக வளர விடாம ஒரு கட்டுப்பாட்டு நிலையில வச்சிருப்பாங்க. கரூர் மாவட்டம் கடவூர்ல தேவாங்கு சரணாலயம் அமைச்சு இவங்களை பாதுகாக்க அரசாங்கம் முயற்சி எடுத்திருக்காங்க. அரசாங்கம் மட்டும் முயற்சி எடுத்தா போதுமா? இந்த உயிரினங்களை இனிமே நம்மளும் சேர்ந்து பாதுகாக்கலாம். எவ்வளவு அழகா முட்டையா கண்ணை முழிச்சிட்டு பார்க்கக்கூடிய இந்த தேவாங்குகளை இனிமே நம்ம பாதுகாக்கலாம். ஓகே, பாய். அந்த பாண்டிய மன்னர் தொடர்பை சொல்ல மறந்துட்டேன்ல. தேவாங்குகளுக்குள்ள ஒரு இயற்கையான ஒரு அதிசயம் ஒளிஞ்சிருக்கு. ஆமாங்க, இந்த தேவாங்கு ஒரு இயற்கை திசை காட்டி. எந்த டைரக்ஷன்ல உட்கார வச்சாலும் வடக்கு திசையில திரும்பி உட்கார்ந்துக்குமா. பாண்டிய நாட்டில் பாண்டிய மன்னர்கள் இந்த தேவாங்கு குட்டிங்களையும் தேவாங்குகளையும் வச்சு திசை காட்ட பயன்படுத்தியிருக்காங்க. செம்மல்ல? இயற்கை சார்ந்த இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸுக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபேக்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஷார்ட்ஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. தேங்க்யூ.